ஹலோ மக்களே, நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் விசில் அடிச்சிட்டு இருந்தேன். காமி காமி ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து தோட்டத்தில் என்ன வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து தண்ணி கூட தான் போகிறேன். இது வந்து எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டி பொங்கலில் போய் எடுத்த வீடியோ தான். நாங்கள் வந்து காட்டுக்கு போயிருந்தோம். நம்ம வந்து சாயந்தரம் நேரம் தான் பொங்கலில் வைப்போம். அது பெரிய அம்ச்சி பார்த்திங்கன்னா வந்து தவறக்காய் உடிச்சிட்டு இருந்தார். அம்ச்சி கூட வந்து சஸ்தி பார்த்திங்கன்னா சத்தம் போட்டுருந்தா. நான் வந்து இது எங்கள் அம்ச்சி அப்படின்னு சொன்னங்காட்டி இல்லை இது எங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வந்து எப்படின்னா அம்ச்சி பாட்டி கொள்ளு பாட்டி எள்ளு பாட்டி அப்படி தான் வந்து வரும். நிறைய பேர் வந்து வேறு வேறு மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அம்ச்சி, அதுக்கப்புறம் பாட்டி, அதுக்கப்புறம் கொள்ளு பாட்டி, அப்புறம் எள்ளு பாட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்தி வந்து காமி நான் வீடியோ என்ன எடுத்து எல்லாத்தையும் காமின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவள் கூட கொஞ்ச நேரம் கோசிட்டு படுத்திருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவள் கொண்டா சித்தான்னு கேட்டங்காட்டி வந்து அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் செல்லு காமிச்சிட்டு இருந்தேன். நான் எடுத்த வீடியோலாம் நான் சஸ்தி கூட்ட வீடியோ காமிச்சிருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா அம்மா மம்ச்சியும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போய் என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்கோ. என்னமோ விதை ஊனாததுக்குமெல்லாம் போய் ஊனிட்டு இருந்துருப்பாங்களாட்டாக்குது. என்ன பண்ணுறீங்க வாங்கன்னு கூப்பிட்டங்காட்டிக்கு வரணுன்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் வந்தாங்க. அப்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி தான் எங்கள் அப்ச்சிக்கு வந்து ரொம்ப பெட்டி இருக்கிற 3-4 குட்டிலேயுமே எங்கள் அப்ச்சிக்கு இந்த குட்டி தான் வந்து ரொம்ப பெட்டு. எங்கள் அப்ச்சி எங்கே போகுமோ அங்கெல்லாம் வந்து இந்த ஆட்டுக்குட்டி வந்து போகு. இந்த ஆட்டுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா தெவர போட்டு அப்ச்சி தொலைச்சதை கொண்டு போய் ஊட்டி விட்டுருந்துச்சு. அந்த கருப்பும் வெள்ளைக்கும் சேர்ந்த ஆட்டுக்குட்டிக்கு மட்டும். மித்ததுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில்டரில் கழுவி ஆன் பண்ணி போட்டு தண்ணி போட்டு நம்ம வந்து சரி வெங்காய காட்டுக்கு தான் தண்ணி விட்டோம். போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அதுக்கு அப்புறம் நான் வந்து அப்ச்சி விட சொன்னேன். நான் தான் அப்ச்சி வந்து மாடெல்லாம் கழுவ பெயிண்டெல்லாம் நான் தான் கொம்பு கடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்ச்சியும் பெரியமாமே வந்து பண்ணிட்டாங்க. நான் வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டுருந்து ஏன் வந்து பண்ணேங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காட்டுக்கு போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்து காட்டில் வந்து இலைய எடுத்துருந்தாங்க. நம்ம வந்து அவங்களுக்குள்ள வந்து நல்லா பேசுகிறங்காட்டிக்கு அவங்க என்னென்ன இத்தனை நாள் ஆளக்கான அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தோம். அப்புறம் சஸ்தி பார்த்தீங்கன்னா கொண்டா சித்தா அப்படின்னு சொல்லி ஃபோனை கேட்டுருந்தா. இல்லை வாப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்காட்டி கொஞ்சம் நேரம் கத்திட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓஸில் இருக்கிறத தண்ணி அதாவது எண்டில் வந்து ஃபுல்லாக அடைச்சிருக்கு. சரி அதெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த எண்டு கப்பையெல்லாம் வந்து பிடுங்கி விட்டு நம்ம வந்து தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுருந்தோம். சரியான பாசம் சேரல் இதெல்லாம் வந்து அடைச்சிருந்துச்சு. அதை எடுத்து விட்டங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தண்ணியெல்லாம் வந்துட்டு சசி தான் வந்து வீடியோ வந்து எடுக்க சொன்னேன். நல்லா தெரியறனா வந்து 2-3 டைம் கேட்டிருந்தா தெரியற சித்தா அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருந்தா. சித்தா நான் வந்து அவகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து வெங்காய காட்டுக்கு தண்ணி விட சொன்னங்காட்டிக்கு அவரை காட்டுக்கு தண்ணி விட்டுருந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு வைப்பா. நான் தண்ணி விட்டுக்கிறேன் சித்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த காட்டுக்குள்ள வைப்பா அந்த பக்கம் திரும்பி விடு அப்படின்னு சொல்லிங்காட்டிக்கு அந்த பக்கம் திரும்பி விட்டுருந்தேன். நம்ம அவர் காட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை வந்து உளுந்து இருக்குது. அதுக்கு வந்து மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அம்மா சஸ்தி 3 பேரும் பார்த்தீங்கன்னா நோம்பினுடைய நம்மளுக்கு கிடையாது. காடு வச்சுக்கவே வேலை செஞ்சுதே ஆகணுங்கிற மாதிரி இருக்குது. இதான் இங்கே ஒன்று கிடக்குது வேறு. எண்டு கப்பெல்லாம் பிடிங்கி விட்டு போட்டு தண்ணியெல்லாம் மாட்டி விட்டு போட்டு வரையில் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுக்குள்ளே 2 தேங்காய் கிடந்துச்சு. அதை வந்து சஸ்தி கூட்ட ஒன்று எடுத்து கொடுத்து மறுபடியும் இந்த பக்கம் வந்து பார்த்தா இன்னொரு தேங்காயும் கிடந்துச்சு. சரி அதையும் கொண்டா சித்தா அப்படின்னு சொல்லி அவள் கேட்டங்காட்டிக்கு அவள் கையிலே தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் வந்து பார்த்தீங்கன்னா காடு வந்திருந்தேன். காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ச்சி வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பால்லாம் கறந்து முடிச்சுட்டு அப்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடை வந்து பிடிச்சி கட்டிட்டு இருந்துச்சு. நான் பால்காரர் தான் வந்து இப்போ வந்து கறந்துட்டுக்கிறாங்க. அம்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து காடு வந்துட்டு அம்ச்சி வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பொரியெல்லாம் வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க, மாமாவுக்கு சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து அம்ச்சி வந்து வாங்கிட்டு வர சொல்லிருந்துச்சு. நான் வந்து அந்த டெடி மெடின்னு சொல்லிட்டு ஒரு குறுக்குறே இருக்குல்ல அது வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டு இருந்தேன். அந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா ஏகமாக பார்த்துச்சு. ஏன்டா பார்த்துக்குதுன்னு பார்த்தங்காட்டிக்கிட்டு இதெல்லாம் கொடுத்தங்காட்டிக்கு அது வாட்டுக்கு வாங்கி தின்னுட்டே இருக்குது. ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெடி மெடி தான் வேணும்னு சொல்லி இந்த பொம்பளை குட்டி ஆடு வந்து கேட்குது. பொட்டைக்குட்டி இந்த ஆம்பளை குட்டி வந்து அதாவது கடுவை குட்டி வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிட்றது. இதில் தான் வந்து பொம்பளை குட்டிங்க இந்த பொட்டைக்குட்டி
குட்டிங்க கூட நங்கு வாக்கு பிள்ளைங்க தான் நங்கு வாக்குன்னு பார்த்து இந்த பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு பிள்ளைங்க கூட இது சோத்துலேயே நங்கு வாக்குது. அந்த ஆம்பளை பையன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எது கொடுக்குறோமோ அதை வாங்கி சாப்பிட்டு அமைதியாக வந்து இருந்துக்கிறேன். இது டெடிமடி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் கொடுத்து இதோட அம்மா பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எங்கேன்னு கேட்டங்காட்டிக்கு அதுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த ஆட்டுக்கும் கொண்டு போய் ஊட்டி விட்டுருந்தேன். எல்லா ஆடும் பொக்குன்னு பார்த்துருந்தங்காட்டிக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அது தீந்து போச்சங்காட்டிக்கு நூடுல்ஸ் இன்னொன்று வாங்கி வச்சுருந்தேன் திங்கிறதுக்காக. அதையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆடுகளுக்கு கொடுத்துட்டு அந்த பொம்பளை குட்டியை மட்டும் திங்கல. சரி திங்காட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு மித்த 3 ஆட்டுக்கும் வந்து கொடுத்துட்டேன். கலப்பிச்சு எப்படி உப்பரைக்குது ஆட்டுக்குட்டிகளை என்ன தீங்க தெரியுதுன்னு பாரு. இந்த அப்சி ஒரு ரியாக்ஷன் பார்க்கணும். அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கேட்டக்கட்டிக்கு புளிக்குது. அப்படி அந்த ஆட்டுக்குட்டியோட ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் வந்து கடலக்காய் தெவரைக்காய் அதெல்லாம் வந்து ஆடுக்கு தின்ட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டுக்குட்டிங்க கூட குறுக்குறே லேசு மஞ்சு அந்த மாதிரி திங்க மாட்டாக்குது. இந்த வெள்ளை மண்டை கொஞ்சம் இருக்குதெல்லாம் அதே வந்து கடுவு குட்டி ஃபுல்லாக கருப்பாக்குறது வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்குட்டி. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வாய் நக்கிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் வச்சுருந்தேன் திங்கர் நூடுல்ஸு. அதை பார்த்திங்கன்னா வந்து பிச்சு அதுக்கு கொடுத்து பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லி அது வந்து துப்பிடுச்சு. வேண்டாம் இந்த ஆட்டுக்குட்டியே துப்பிடுச்சு. இந்த ஆட்டுக்குட்டி கருப்பு ஆட்டுக்குட்டி இந்த கடுப்புக்குட்டி கொடுத்தங்காட்டிக்கு தின்னுடுச்சு. எத்தனை நங்கு வாக்கு நீங்களே வாருங்க. ஆனால் வந்து அதோட பண்ணுற ஒரு ரியாக்ஷனும் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா அது நக்கி பார்த்துட்டு அது வேண்டான்னு சொல்லி அது அப்படியே கொடுத்துருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு கொடுத்துட்டேன். இந்த நீ நாள் தின்னு அப்படின்னு சொல்லி அதுக்கு கொடுத்து அது தின்னுடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்புறம் இன்னொரு ஆட்டுக்குட்டி வந்து தனியாக இருந்துச்சு. அது சரி அந்த ஆட்டுக்குட்டிக்கும் வந்து கொடுத்துட்டு அந்த ஆட்டுக்குட்டி தான் வந்து அப்சியோட பெட்டு அந்த கருப்பும் வெள்ளையும் சேர்ந்துக்கிற மாதிரி இருக்கிறதே வந்து அப்சிக்கு பெட்டு. அதை விற்க முன்னம் வந்து எங்கள் அப்சி வளர்த்துக்கிட்டே இருக்குது. கருப்பு மாட்டு கண்ணுக்குட்டியா ஆச்சு? கருப்பு மாட்டோட கண்ணுக்குட்டியா? பால்லாம் கறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கண்ணுக்குட்டியை ஊட்ட வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து அப்சி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி அவுத்துட்டுச்சு. நம்ம கருப்பு மாட்டோட கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா விற்று போட்டாங்க. நான் வந்து அது தெரியாமல் இது கருப்பு மாட்டு கண்ணுக்குட்டியான்னு சொல்லி அப்சி கிட்ட கேட்டுருந்தேன். இந்த கெடா குட்டி பார்த்தீங்கன்னா அது கொடுக்கலன்னு சொல்லி என் கூட சண்டைக்கு வருது. இரு தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு வந்து கொடுத்துருந்தேன். அப்சி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு வந்து கட்டிடுச்சு. நான் அம்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட்டி விடுதாங்க அப்படின்னு சொன்னாங்காட்டிக்கு ஏன் அம்ச்சி என்னை வந்தாதே வேலை செல்வி அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு சரின்னு சொல்லி போய் கூட்டி விட போயிட்டு சரி சாமி கும்பிட்டே போவேமா இரு அப்படின்னு சொல்லாங்காட்டிக்கு சரி சாமி கும்பிட்டே போகலன்னு சொல்லிட்டு இருந்துட்டு அம்ச்சி பார்த்தீங்கன்னா வந்து கட்டுத்தரையில் தான் வந்து பொங்கலில் வைக்கிறாங்க. எப்பவுமே அப்போ கட்டுத்தரையில் தான் பொங்கல் வைப்பாங்க. மோட்டருக்கு தனியாக சூரிய பொங்கல் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக பொங்கல் வைப்பாங்க. நான் கூட்டி விட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பக்கம் ஒன்று புழக்க போட ஆரம்பிச்சிச்சு. நான் கூட்டி விடாதே புழக்க போடுவேங்க அப்படின்னு சொல்லி அதே 2 பேச்சு பேசிட்டு மறுபடியும் அது புழக்க போட்டையெல்லாம் மறுக்கா ஒருக்க நான் வந்து கூட்டிகிட்டு இருந்தேன். அடி பிச்சு போடு தள்ளு திங்கறக்கில்ல தள்ளு போ.
ஆயிடுச்சா தள்ளு பா அதுக்குள்ள அரிசி போட்டு சாத்தா அம்ச்சி பார்த்தீங்கன்னா வந்து வலிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்காட்டி நான் வலிக்கு நீயே போய் வலிவா அம்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து சாமி கும்பிடும்போது பொங்கல் வச்சு சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா வந்து செம்மண்ணில் வந்து வலிச்சுட்டே வந்து பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சு 7 கன்னிச்சாமி வந்து வைப்பாங்க. அது வந்து கல்லுல வச்சு அம்ச்சி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நாட்டுக்குட்டியும் கண்ணுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து சொரிஞ்சுட்டு விளையாடிட்டு இருந்துச்சுக்கலாட்டாக்கு. அப்ப நான் வந்து அந்த அம்ச்சி அந்த சாமி வச்சதுக்கெல்லாம் வந்து நான் வந்து பொட்டு வச்சு பூ வச்சுட்டு இருந்தேன். அம்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 4 பொங்கல் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோட்டருக்கு தனியாம சூரிய பொங்கல் தனியாம தனித்தனியா வைப்பாங்க. அப்புறம் வந்து மாமாவுக்கு வந்து இன்னொரு பொங்கல் வந்து வைப்பாங்க. அது வந்து தனியாக வச்சு சாமி கும்பிடுவாங்க இறந்தவீலுக்கு. அப்ச்சி பார்த்தீங்கன்னா வந்து பெரியப்பா தான் வந்து தேங்காயெல்லாம் உடைச்சார். அப்ச்சி பார்த்தீங்கன்னா அப்ச்சி மம்ச்சியும் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்கள வந்து வீடியோ எடுத்துட்டு அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தேன். அது வந்து தனியாக கடைசியில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீரில் விளவி சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது வந்து இங்கே சாமி கும்பிட்டு போயிது நம்ம வந்து வீட்லேயே சாமி கும்பிடுவோம். இப்போல்லாம் வந்து பெருசாகிட்டங்காட்டிக்கு நம்ம அங்கே சாமி கும்பிட்றதே வந்து அங்கே சாமி கும்பிட்டுது. அதுக்கப்புறம் இங்கேயே வருவோம் அப்ச்சிக்காட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக 3 இலையில வந்து பொங்கல்லாம் எடுத்து வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு ஃபஸ்ட்டு வைக்கணும். என்னதே நம்ம சிட்டியில் வந்து நிறைய பேர் போய் இது இருந்தாலும் வந்து கிராம சைடில் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதெல்லாம் வந்து அது வந்து தனி ஃபீலிங் தான். அது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட ஜாப்காக போவாங்க, நிறைய பேர் குடும்ப சூழ்நிலைக்காக போவாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து கிராமத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்ச்சி வந்து மாட்டுக்கு வாய் காலில் கழுவி விட்டதுக்கப்புறம் நான் அம்ச்சி 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து கொண்டு போய் பொங்கல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். என்னதே எங்கள் அப்ச்சி வந்து வளர்ந்துருந்தாலும் இவ்வளோ வயசாக இருந்தாலுமே அவி 2 பேர்த்துக்கு வந்து சின்ன சின்ன சண்டை வந்துட்டே இருக்கு. இப்போ பொங்கல் எடுத்து போடலைங்கூட எங்கள் அப்ச்சி வந்து சண்டை போட்டுருந்தாங்க. சரி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல்லாம் எடுத்து போட்டு மாட்டுக்கு கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டோம். கையில் தான் எடுத்து கொடுச்சு இதான் எனக்கு 1 ரூபா கொடுக்கல. ஓ மாடு தின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கா? இது போய் கண்ணுக்குட்டிக்கு கொடுவா. அப்ச்சிக்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு மாடு தின்ன எனக்கு ஃபர்ஸ்ட் பொங்கல் கொடுத்தே அப்படின்னு சொல்லி கேட்டங்காட்டிக்கு மாட்டுக்கு கொடுத்துட்டே உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மாடு தின பொங்கல் தான் எனக்கு அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு மாடு தின பொங்கல்லாம் கிடைக்குமா அதுக்கெல்லாம் ஒரு ரோகம் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டத்துக்குள்ள காடுகள்லாம் கட்டிருந்துச்சு. அதுக்கு முன் தீத்தமெல்லாம் சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு பொங்கல்லாம் குடிச்சிட்டு வந்தா அம்ச்சி பார்த்தீங்கன்னா பூரா தீத்தம் அரைச்சி விட்டாங்க என்ற செல்லுல என்ற மேலையெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி அங்கே கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இங்கே பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்நேரம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சு அது சாம்பார்லாம் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டோம். 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போய் கும்மியெல்லாம் அடிச்சு காணும் பொங்கல் வந்து கொண்டாடுவோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.